அத்தியாயம் 5 தொடர்கிறது. எல்லா நபர்களுடைய சக்தி என்ன, கைவசம் என்ன உள்ளது என்பதை பாபா அறிவார். தமக்கு தேவையானதை பெற்றுவிடுவார். அவர் ஒருவரிடம் இருந்து பணம் பெறுவதானால் அந்த நபர் அவரால் நல்ல பிரதிபலன் பெறுபவராக இருக்க வேண்டும், அல்லது தத்தர், விட்டல் போன்ற ஏதோ ஒரு தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்து பயனடைந்து விட்டவர்களாகவோ இறைவனாலேயே சுட்டி காட்டப்பட்டவர்களாகவோ இருக்க வேண்டும். திருமொழி 103, 351. நேர்ந்து கொண்ட தொகைகளை பலர் தாங்களாகவே அனுப்பி வந்தனர். உதாரணமாக, ஒருவர் 6000 ரூபாய் அளித்தார். ஆகவே பாபா ஒவ்வொரு தினமும் மாலையில் ரூபாய் 300, சில சமயங்களில் ரூபாய் 1000 கூட பல தொகைகளை தட்சிணையாக சுலபமாக பெற்று வந்தார். மொத்த வருமானம் ஒரு மாகாண கவர்னரின் வருவாய்க்கு இணையாக இருந்தது. அதிகாரிகள் அதன் மீது வருமான வரி விதிக்க முயன்றார்கள். ஆனால் பாபா தம்மிடம் எதையும் வைத்து கொள்ளவில்லை. மாலைக்குள் அன்றாடம் சேர்ந்த தொகைகளை மொத்தத்தையும் பட்டுவாடா செய்து விடுவார். ஆயினும் வருமான வரித்துறை அதிகாரிகள் பாபாவிடமிருந்து தினமும் பணம் பெற்று வந்த படே பாபா, தாத்தியா படேல் போன்றவர்கள் மீது வருமான வரி விதித்து வசூலித்தனர். இவ்வாறாக பாபாவுக்கு சீராக பெரும் அளவில் வருமானம் வந்து கொண்டிருந்தது. அதனின்றும் அவர் மதராஸ், பஞ்சாப் போன்ற தூரத்திலுள்ள இடங்களிலிருந்தும் தம்மை காண வந்த பல மக்களுக்கும் ஹாஜ் யாத்திரைக்கும் தேவையான நிதியுதவி அளிப்பார் என நம்பி வந்த அப்துல்லா ஜான் போன்றோருக்கும் ராமதாசிகள், இதர தாசர்கள், வித்தைக்காரர்கள், பண்டிதர்கள் யாவருக்கும் தாராளமாக பணம் கொடுத்து வந்தார். பாபாவுக்கு நைவேத்தியமாக தின்பண்டங்களை சமர்ப்பித்து வந்த பெரும் திரளான மக்களை தவிர பாபா வழங்கி வந்த அன்பளிப்புகள், தானங்களை கொண்டு தினம்தோறும் சுமார் 200 பிச்சைக்காரர்களுக்கும் உணவளிக்க முடிந்தது. இவ்விதமாக 1909 முதல் 1918 ஆண்டு முடிய சீரடியில் ஒரு மிக செழிப்பான தர்பார் காணப்பட்டது. இந்த படாடோபம் எல்லாவற்றையும் பாபா வெறுத்தார். நிறைந்த செல்வம் அவரை அடிமைப்படுத்தி விடவில்லை. ஆனால் அதனால் மாசுபடுத்தப்படாமல் அதை அவரால் உபயோகிக்க முடிந்தது. ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தம் 7, 40, 41. அது ஒரு நல்ல காரியத்துக்கு உதவியது. அதாவது பாபா வழிபாடு விரிவடைவது. அதற்கு பின்னால் ஒரு பெரும் நோக்கம் இருந்தது. அதனால் தான் தமது வழிபாடு மேலோங்க பாபா இவை யாவற்றையும் அனுமதித்தார். பாபாவிடம் சேர்ந்த செல்வச் செழிப்பு, ராஜ தர்பார் ஆகியவை சிலரிடம் தவறான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணி விட்டதால் பாபா ஒரு ஜனக மகாராஜா என்றும் முன்பே குறிப்பிட்ட நற்பணியை செய்து கொண்டு வரும் ஒரு தெய்வீக சமர்த்த சத்குரு என்றும் எடுத்துக்காட்டக்கூடிய கீழ்கண்ட விஷயங்களை மீண்டும் அழுத்த கூற வேண்டியதாயிற்று. பாபா பற்றற்றவர். ஆகவே செல்வத்தை கையாள முடியும். அதனால் கரைபடிந்து விடாமல் கைகளில் பெற்றுக்கொண்டு வெளியே கொடுத்து விடவும் முடியும். மைம் அல்லாஹும் ஆம் பிரேம் மஸ்மி என்பது போன்ற அவரது வாக்கியங்கள் வெளிப்படுத்துவது போல் அவர் பூரணமாக ஆத்மானுபாவம் பெற்றவர், பூரண லய நிலையில் இருப்பவர். அத்தகைய ஒருவருக்கு பற்றினால் உண்டாகக்கூடிய அபாயம் கிடையாது என ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. பக்கீர்களுக்கும் துறவிகளுக்கும் உபாதிகளை, அதாவது மோகம், படாடோபம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என பாபா சாது தேவதாசிடம் கூறினார். திருமொழி 204. ஆயினும் பாபா விஷயத்தில் அவருடைய வாழ்நாட்களில் இறுதி பகுதியில் படாடோபம் அவர் மீது திணிக்கப்பட்டது. ஆனால் அது ஒரு உபயோகமான பணி நிறைவேற உதவியது. அதுவரை பாபா ஆடம்பரத்தை தவிர்த்து வந்தார். அவர் ஓர் நாற்காலியின் மீது அமர மாட்டார், ஒரு கட்டிலின் மீது படுக்க மாட்டார். அமர்ந்ததும் உறங்கியதும் ஒரு சாக்குத்துணி மீது அல்லது தரை மீது விரிக்கப்பட்ட ஒரு கோணிப்பாய் மீது. அவருடைய தோற்றம் ஒரு மகாராஜாவை போன்று இருக்க வேண்டும் என்ற ஆசையுடன் பக்தர்கள் கொண்டு வந்த கிரீடத்தையோ ராஜ உடையையோ அவர் அணிந்ததில்லை. வேறு எந்த வகையிலான ராஜ சின்னத்தையும் தம் மீது அலங்கரிக்க அவர் அனுமதிக்க மாட்டார். வெள்ளி முலாம் பூசப்பட்ட பல்லக்கு ஒன்று வெள்ளி குதிரைகள் உபகரணங்களுடன் சேர்ந்து அவரிடம் கொண்டு வரப்பட்ட போது
அவர் அதை ஏற்க மறுத்து அதில் உட்கார தமக்கு விருப்பமில்லை என தெரிவித்து விட்டார். பக்தர்களோ அவர் அதில் உட்கார வேண்டும் என்றும் அவருடைய படம் பல்லக்கில் வைக்கப்பட்டு ஊர்வலத்தில் உபயோகப்படுத்தப்படும் என்றும் கூறினார்கள். அப்படியும் கூட அவர் பல்லக்கை துவாரகா மாயினுள் கொண்டு வர அனுமதிக்கவில்லை. ஆகவே அவர்கள் மசூதிக்கு முன் இருந்த திறந்த வெளியில் வைத்துவிட்டு போக வேண்டியதாயிற்று. இரவில் பல்லக்கை அலங்கரித்த சில வெள்ளி குதிரை பதுமைகள் திருடப்பட்டு விட்டன. அதை அறிந்த பக்தர்கள் வருத்தமுற்று பாபாவிடம் முறையிடுவதற்காக வந்தனர். ஆனால் பாபாவோ முழு பல்லக்குமா திருட்டு போகவில்லை என கேட்டுவிட்டார். அதாவது பாபாவை பொறுத்தவரை பல்லக்குகளோ வெள்ளி சாமான்களோ வேறு பொருட்களோ கிட்டினாலும் சரி சற்றும் பொருட்படுத்த வேண்டியிராத ஒரு விஷயம். தமது வாழ்நாட்களில் முடியும் வரை பிக்ஷரியாக பெற்று வந்த உணவை உண்டே உண்மையான ஒரு சந்நியாசியாக அவர் வாழ்ந்தார். பிக்ஷைக்காக வெளியே செல்லும்போது குறிப்பாக பிச்சை எடுப்பவர்களுக்கு ரொட்டி, எல்லா ரக உணவுப் பொருட்கள், சுவையற்ற பாதி மக்கிப்போன பதார்த்தங்கள் பிக்ஷையாக அளிக்கப்படுவது சகஜம். பிச்சைக்காரர்களை விட அதிக மரியாதை பெற்று வந்த பாபாவை பொறுத்தவரை மக்கின அல்லது ஊசி போன உணவு வகைகள் அளிக்கப்பட மாட்டா. ஆனால் சரியா வேகாத சுவையற்ற சுவாரஸ்யம் இல்லா உணவை உண்பதிலேயே திருப்தி அடையக்கூடிய பல ஜனங்கள் அவர்களுக்கான உணவின் ஒரு பகுதியை பாபாவுக்கும் அளித்து விடுவார்கள். யதன்ன புருஷோ பவதி ததன்ன தஸ்ய தேவதா. அதாவது நாம் எதை உண்போமோ அதை கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அதனால்தான் உத்தவ கீதையில் ஸ்ரீமத் பாகவதம் 11:8-9 ஒரு சந்நியாசி நடந்து கொள்வது எப்படி என கூறப்பட்டுள்ளது. ஸ்தோகம் ஸ்தோகம் கிரேசேத் கிராசம் தேஹே வர்தேத யாவதா கிருஷ்ணான் அஹிம்சான் நாதிஷ்டேத் ரித்திம் மதுர்ஹரீம் முனி. பிக்ஷைக்கு செல்லும் ஒரு துறவி மதுகரி முறையை கடைபிடிக்க வேண்டும். பல வீடுகளில் இருந்தும் ஒருவருக்கு அதிக அளவு சிரமம் தராமல் சிறு சிறு உணவு பெற வேண்டும். உடலும் உயிரும் ஒன்றிருக்க உயிர் வாழ தேவையான அளவு மட்டுமே பெற வேண்டும். வறுமையை பாபா வெறுக்கவில்லை, அதை கண்டு அஞ்சவும் இல்லை. மாறாக வறுமையால் திருப்தி அடைந்தார், அதை பெரிதும் மதித்தார். பக்கீர் அவல் பாட்ஷா என்பார் அவர். அதாவது பக்கீரே உண்மையான சக்கரவர்த்தி. ஏனெனில் அவரால் பொறுப்பும் கவலையும் மற்ற ஒரு வாழ்க்கையை நடத்த இயலும். ஆகவே பாபாவிடம் எந்த உடைமைகளும் இல்லை. மேலே கூறப்பட்ட அரசர்க்குரிய படாடோப பொருட்கள் யாவும் ஆயியின் பொறுப்பில் வைக்கப்பட்டிருந்தன. ஆயி இறந்த பின் அவை ஒரு சங்கத்தின் வசம் இருந்து முடிவில் சாயி சமஸ்தானத்தின் பொறுப்பில் வந்தன. இந்த சமஸ்தானம் அகமத் நகர் மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவின்படி 1922 ஆண்டில் உருவாயிற்று. பாபா தேக வியோகம் செய்தபோது அவரிடம் இருந்த ரூபாய் 16 மட்டுமே. வேறு எந்த உடைமையும் இல்லை. ராஜ உபசாரங்கள் மற்றவர்களை சாதாரணமாக இருமாப்படைய செய்திருக்கலாம் அல்லது பாதித்திருக்கலாம். ஆனால் பாபாவிடம் அவை எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. சொத்துக்கள் சேர்க்கவோ ஒரு மாளிகை அமைத்து கொள்ளவோ மறுத்துவிட்ட பாபா ஒரு நல்ல முன்மாதிரியாக திகழ்ந்தார். எல்லா சாதுக்களுமே அவர் காட்டிய வழியை பின்பற்றி நடந்தால் சாதுக்களை பற்றி எழும் பலவித அவதூறுகளும் சாதுக்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போவதும் இப்போது காணப்படுவது போல் இருக்காது. சாத்திரங்களில் துறவிகளும் பக்கீர்களும் நாளைக்கென்று எதையும் சேமித்து வைத்து கொள்ளக்கூடாது என கூறப்பட்டுள்ளது. சாயந்தனம் ஸ்வாஸ்தனம் வா ந சங்ஸ்ருநீத பிஷிந்தம் பாணி பாத்ரோ உதாரமாத்ரோ மகிஷ இவ ந சங்கிரஹி. ஸ்ரீமத் பாகவதம் 11:8-11. பிக்ஷை மூலம் கிடைப்பதை ஒரு துறவி மாலை பொழுதுக்காக ஒதுக்கி வைக்கக்கூடாது.
அடுத்த நாளுக்காகவும் வைத்து கொள்ளக்கூடாது. அவர் பிக்ஷை பெற வேண்டிய பாத்திரம் அவரது கையிலோ அல்லது வயிறோ தான். தேனியைப் போல் பொருளை பத்திரப்படுத்தலாகாது. அடுத்த ஸ்லோகம் 12 மேலும் கூறுகிறது, அவர் அப்படி செய்தால் தேனியைப் போல் கொல்லப்படுவார். ஆன்மீக ரீதியாக பொருட்களை சேமித்து வைப்பவர்கள் மோகம் அல்லது பற்றை வளர்த்து கொள்கிறார்கள். அது ஆத்மாவின் நாசமாகும். பாபாவுக்கு ருசியான பண்டங்கள் தேவையானதல்ல. அவர் நாக்கை முழுவதும் கட்டுப்படுத்தியவர். ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது, ஜீதம் சர்வம் ஜீதே ரசே 11:8-21. அதாவது நாக்கை, ருசியை நாடுவதை கட்டுப்படுத்திவிட்டால் எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டதாகும். பாபா ஒரு பூர்ணமான ஜிதேந்திரியர். அவரது சுய கட்டுப்பாடு பசி, பாலுணர்வு போன்ற இச்சைகளை வென்றுவிட்டதும் உள்ளடக்கியது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 11:19-36 ஜி ஓ பஸ்த ஜியோ திருப்தி, அதாவது திருப்தி அல்லது சுய கட்டுப்பாடு என்பது நாக்கு ருசி, காம உணர்ச்சி இரண்டையும் முழுமையாக கட்டுப்படுத்தி வைப்பது என கூறப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.